செம டேஸ்டியாக ஹெல்த்தியாக உளுந்து களி செய்யலாமா? அது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 கப்பு கருப்பு உளுந்து சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. உளுந்து களி குறிப்பாக பெண் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. எல்லாருமே சாப்பிட்லாம். முட்டி வலி, கை கால் வலி, இடுப்பு வலி இதெல்லாம் வராமல் இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் அது செஞ்சு சாப்பிடுங்க. உளுந்து நல்லா வறுப்பட்டதும் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். 1 கப்பு கருப்பு உளுந்துக்கு 1/4 கப்பு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதே மாதிரி வறுத்து ஆற வச்சுக்கலாம். அது ஆறதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். அதில் 1 கப்பு வெல்லத்தை சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கலாம். இதுக்கு பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சா போதும். பீரியட்ஸ் டைம்லாம் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இடுப்பு வலி வராமல் இருக்கும். இப்போ நம்ம ஆற வச்சுருக்க உளுந்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜலிச்சு வச்சுருக்க மாவை ஒரு கடாயில் சேர்த்துட்டு வெல்லம் தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஃபில்டரில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். இந்த மாவை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். அப்போ தான் நம்ம கேஸில் வச்சு கிண்டும் போது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கட்டியாக ஆகிடும். இப்போ இதை கேஸில் வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் இது வந்து ரெடி ஆகிறதுக்கு. கொஞ்சம் கை வலிக்கும் தான். இதை செஞ்சு முடிச்சு இந்த சாப்பிட்டிங்கன்னா அந்த கை வலி கூட போயிடுங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப சத்தானது. இது கிண்டும் போதே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த களிக்கு வந்து மெயினான விஷயமே நல்லெண்ணெய் தான். அதனால் நல்லெண்ணெயை சேர்த்து கிண்டிகிட்டே இருங்க. மேக்ஸிமம் ஒரு 3லேருந்து 4 தடவை சேர்க்குற மாதிரி இருக்கும். எண்ணெய் சேர்க்க சேர்க்க இது வந்து எண்ணெய் இழுத்துக்கிட்டே இருக்கும். எண்ணெயெல்லாம் இழுத்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதான் கரெக்டான பதம். செம்ம டேஸ்டான ஹெல்த்தியான உளுந்து களி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் காவியா குக்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.